இன்றைக்கி ஓணம் செலிப்ரேஷனுக்கு என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. ஸோ கேரளாலேருந்து அவளோட தங்கச்சி வீட்டுக்காரெலாம் வந்திருக்காங்க. க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கவர் அவர், தங்கச்சி அவள் வீட்டுக்காரரு, அடுத்தது சூர்யான்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுக்காரரு, அதுக்கப்புறம் இது என்னோடய தங்கச்சி வீட்டுக்காரரு, இவங்க இங்கே குடியிருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்டு இது, அடுத்தது என்னோடய அண்ணன், அப்புறம் இவங்க எல்லாருமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு, ரிலேட்டிவ்ஸ் சொல்லலாமே. ஸோ எல்லோரும் இனி அடுத்து அங்கே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பையும் இப்போ காமிக்கிறேன். அடுத்த குரூப்பு சாப்பாடு நடக்கிற இடத்துல உட்காந்து அரட்டை அடிக்க போகிறேங்க. என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, அது ஒரு தங்கச்சி, இவ தான் சூர்யா, இவளை சொல்லியிருக்கேன். அது எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி. இவ வந்து இதுன்னு ஒரு தங்கச்சி. சட்டம் பேரை மறந்துட்டேன், இருடி, ராஜி. இவங்க வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-18 வருஷம் கழித்து அவள் வந்திருக்கா. பெரிய வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கா. இது அவளோட பேத்தி. உன் பேருன்னு சொல்லிடு. அஞ்சனை. அவள் அது அழகாக ஒரு மலையாளம் கலந்த தமிழ் பேசுகிறா. ஆனால் அது அழகான ஒரு மொழி, அது கேட்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் இனிமேல் சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது, நாங்கள் சாப்பிட போகிறோம். அதை சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலாமே. நிதானமாக சொல்லு. இன்னும் இப்போ சொல்லிடி, வணக்கம் சொல்லு, இப்போ சொல்லு. அப்பா, இது வந்து சூர்யாவோட பேத்தி. அது வந்து அப்பாவை கூப்பிடு, அப்பா திரும்ப சொல்லுவாங்க அப்பாவை. இது சூர்யாவோட மாப்பிள்ளை, இது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட குழந்த. ஸோ எல்லோரும் இப்போ தான் வருது. இனிமேல் தான். ஓ, அது வேறையா, எனக்காக சிபாரிசு பண்ணிட்டாங்க. இப்போ தான் நாங்கள் இனிமேல் தான் சாப்பிடும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்.